ஹாய். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த டேட்டா சயின்ஸ் இதில். ஸோ ப்ராஜெக்ட் வந்து யூடியூப்ல வந்து டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எஸ்கியூஎல்ல சேவ் பண்ணுறதுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம மெயினாக என்ன செக் பண்ணுறாங்கன்னா பைத்தான் ஸ்கிரிப்டிங், டேட்டா கலெக்ஷன், ஸ்ட்ரீம்லிட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏபிஐ இன்டகிரேட் எப்படி பண்ணுறது, டேட்டா மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதே போல் அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் எஸ்கியூஎல்ல எப்படி சேவ் பண்ணுறது, மாங்கோ டிபியும் சேவ் பண்ணுறது உள்ள கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைலோட இந்த ப்ராஜெக்டோட ப்ரீஃப். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு யூடியூப் சேனல் ஐடியை வந்து நம்ம கொடுத்தோம்னா அதோட சேனல் நேமு, சப்ஸ்கிரைபர்ஸ், வீடியோ கவுண்ட், பிளேலிஸ்ட் ஐடி அதெல்லாம் வந்து கூகுள் ஏபிஐ மூலமாக எடுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் 10 டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸை இதே போல் சேவ் பண்ணி அவங்களோட இதை கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை MySQL இல்லாட்டா PostgreSQL வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு MySQL தான் தெரியும், அதனால MySQL பண்ணிக்கலாம். எபிலிட்டி டு சர்ச் அண்ட் அதில் வந்து என்ன சொல்ல, அதான் சார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணுறோம். ஸ்ட்ரீம்லிட் வந்து ஸ்ட்ரீம்லிட் ஆக்சுவலி அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்ட்ரீம்லிட்டை பார்க்கும்போது என்ன ரியாக்டோ ஜாவாஸ்கிரிப்ட் பேசிஸில் பண்ணும்போதோட ஸ்ட்ரீம்லிட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதனால ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நம்ம. ஓகேவா? அதில் வேறு எதுவும் அதில் எந்த போல இல்லை. அந்த டேட்டா எப்படி அந்த டேட்டா பேஸில் உள்ள டேபிள்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற போல் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஓரியன்டேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம்லெட்டோட டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும். அதே போல் யூடியூப் ஏபிஐ ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏபிஐ வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது போக இது ஒரு முக்கியமான இது. ஆஃப்டர் சேவிங் டேட்டா வந்து இந்த 10 கொரிஸ் அவங்களுக்கு கொண்டு வரணும். நம்ம அந்த யூடியூப்ல 10 நம்ம அந்த அப்ளிகேஷன்ல இந்த 10 கொரிஸ் வந்து கொடுத்து அந்த யூடியூப் டேட்டால வந்து இதுக்குள்ள ரிசல்ட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா? ஸோ இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷனல் பிளாக்ஸாக எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இது மெயின் பாயிண்ட்ல மார்க் போடுவாங்களாம். அடுத்தது எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ஒர்க் பண்ணுற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம்லிட்டில் நம்ம பண்ணிட்டோன்னா அது எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ஒர்க் ஆகும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தென் கிட்டப்பில் போட சொல்லியிருக்காங்க. தென் பப்ளிக் அப்போ வைக்க சொல்லியிருக்காங்க. ரீட்மி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் யூ ஷுட் இன்க்ளூட் பேசிக் ஒர்க் ஃப்ளோ. ரீட்மி ஃபைலில் அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல சொல்லியிருக்காங்க. அதே போல் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பைத்தான் இது கொடுத்துருக்காங்க. டெமோ வீடியோ ஒன்று அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெமோ வீடியோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெமோ வீடியோக்காக தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஆஸ் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்சபடி பிளானிங்கை ஒழுங்காக ப்ரோக்ராமிங் இதில் பிளானிங்கை வந்து பக்காவாக பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த பிளானிங் ஃப்ளோ சார்ட் போடுறது தான் எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். அந்த பிளானிங் ஃப்ளோ சார்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டோன்னா எல்லாமே ஓகேடும். ஸோ அந்த பிளானிங் ஃப்ளோ சார்ட்ல வந்து இப்போ தொடங்குவோம். ஸோ நான் ட்ரா.io யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரீ வெர்ஷன். ஸோ பெய்ட் வெர்ஷன் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஸோ டேட்டா சயின்ஸ்க்குள்ள யூடியூப் ஸோ இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவைப்படக்கூடியது ஸ்ட்ரீம்லிட். அது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு. தென் ஏபிஐஸ் வந்து கூகுள் ஏபிஐ தான், அதனால அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணி மாங்கோ டிபியில் அண்ட் MySQL இது ரெண்டும் பேக் எண்ட். டேட்டாபேஸ். ஸோ இது ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது, நோட்டிஃபிகேஷன் எதுவும் தேவைப்படாது, அதுலேருந்து எடுத்துக்கலாம்.
இதுதான் நம்மளோட டோட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ஸ்ட்ரீம்லீட் வந்து ஃப்ரண்ட் எண்டு, கூகுள் ஏபிஐ வந்து அந்த ஏபிஐ கால் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள், அது டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகும். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இதில் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாகவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ இட் வில் பி அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்படிதான் நம்ம டிசைட் பண்ணியாகும். மல்டி பேஜ் அப்ளிகேஷன் இதில் தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்ட்ரீம்லெட்டோட பெரிய அட்வான்டேஜே அதுதான் நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் டேப்ஸ்குள்ளேயே மல்டி பேஜஸ் கொண்டு வந்துடலாம். சரியா? அது அதுலேயே பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கும்போது அதோட ஸோ மெயின் பேஜில் என்னெல்லாம் கண்டென்ட் கொடுக்கணும்? மெயின் பேஜில் சர்ச் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அந்த சேனலை சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதுக்கப்புறம் டேட்டா கெட் பண்ணுறது வச்சுக்கலாம். ஸோ அதில் டேப் 1 வந்து டேட்டா அது தேவைன்னா ஸோ டேட்டா கெட் பண்ணி அதுலேயே டேப்ஸ் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ பேசிக் டேட்டா கெட் இது வந்து இப்போ டேட்டா வாங்கிட்டோம்னா அதை வந்து மாங்கோ டிபியில் சேவ் பண்ணுற போல். அதுக்கப்புறம் மாங்கோ டிபிலேருந்து எதுக்கு இருக்கும்? மாங்கோ டிபி டு MySQL இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இதையும் க்ரியேட் பண்ணிப்போம். இது வந்து ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ள வச்சுக்கலாம். ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ இவ்வளோ தான் மோஸ்ட்லி தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதில் இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே இது வந்து இது போதும். ஃப்ரண்ட் எண்ட் ஓகேவா? இது போதும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும்? ஏபிஐ மூலமா இல்லை என்னெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க? ஸோ பிளேலிஸ்ட்டு, சேனல் இதெல்லாம் டிரைவ் பண்ண கொடுத்துருக்காங்க. சேனல், பிளேலிஸ்ட், கமெண்ட், வீடியோட டேட்டாலாம் கெட் பண்ண கொடுத்துருக்காங்க. உடனே இந்த 10 ரெஃபரன்ஸில் என்னெல்லாம் அது ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. சூப்பர். corresponding channels, number of video views, likes, dislikes. 2022ல ஸோ டேட்டும் பப்ளிஷ் பண்ணணும். இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்கனால டேட்டும் பப்ளிஷ் பண்ணுறப்போல இருக்கும். ஆவரேஜ் டுரேஷனும் கேட்டிருக்காங்க, டுரேஷன் சேவ் பண்ணுறப்போல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம இப்போ டிரைவ் பண்ணணும், அப்படித்தானே? ஓகே. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போல் பார்த்துட்டு நம்ம அதை இதில் டிரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏபி கால் மூலமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒன் ஃபுல்லாக பேக் அண்ட் செட்டப் கீஸ் வந்து ஏபி கீஸ் வந்து யூடியூப்
ஸோ ஏபிஐ கீஸ் இப்போ நம்ம என்ன டாக்குமெண்டேஷன்லாம் பார்க்கணும்னா கூகுள் ஏபிஐ. இப்போ நம்ம அதில் என்னெல்லாம் பார்க்கணும்னா, இப்போ கூகுள் ஏபிஐ எப்படி கெட் பண்ணுறது, அதுலேருந்து கீ எப்படி கெட் பண்ணுறது, ஹவு, தென் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் அவைலபிள், அதோட சின்டாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதாவது அந்த டாக்குமெண்டேஷன் பேஜில் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்குமெண்டேஷன் பேஜ் ஸ்டடி இது பண்ணால் அந்த இது ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பேஸ்ட்டு மாங்கோ டிபி செட்டப் MySQL செட்டப் அது இருந்தால் போதும், இது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் தான் ஏபிஐ கீஸோட செட்டப்பு. ஃபங்க்ஷன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கெட் பண்ணுறதுல. ஸோ அது என்னலான்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி நம்ம இதை டிஸ்கஸ் நான் எழுதுறேன், அது எழுதிட்டு அதை வந்து இதில் போடுவோம். ஸோ என்னெல்லாம் வேணும்னு. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னெல்லாம் தேவைப்படுது, கெட் சேனல், ஃபர்ஸ்ட் வந்து சேனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது வீடியோ டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ டீட்டெயில்ஸ், கமெண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் அதை மைக்ரேட் பண்ணக்கூடிய மைக்ரேட் சேனல், மைக்ரேட் வீடியோ, கமெண்ட்டு, இதெல்லாம் தான் தேவைப்படும். மைக்ரேட் பண்ணுறேன்னா அதை கெட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் கெட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கெட் பண்ணுறது வந்து அந்த கொரிஸ் மட்டும் தான் கெட் பண்ணுவோம். ஸோ எல்லா கொரிக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இது இருந்தாலே இதை முடிச்சிடலாம், அவ்வளோதான். நீ கோடு வந்து பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா